நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். கொலன்னாவ நகரை அந்த இடத்திலிருந்து அகற்றி அதே பகுதியில் அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார். இந்த புதிய நகர திட்டத்தின் கீழ் தற்போது தாழ்வான பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள், பாடசாலைகள், வீடுகள், வணிக வளாகங்கள் போன்றவை உயரமான பகுதிகளில் அமைக்கப்பட உள்ளன. அத்துடன் கொலன்னாவையின் புதிய நகர திட்டத்தின் பிரகாரம் அனுமதியற்ற கட்டுமானங்களை தடுக்கும் சட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. இத்திட்டத்தின் பிரகாரம் கலனி ஆற்றுப்பகுதியில் வெள்ள கட்டுப்பாடு அமைப்பும் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் இக்கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி சாகல ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் அதிகார சபையில் விசாரணை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்றுள்ள நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நுகர்வோர் அதிகார சபையில் நாடு முழுவதும் 277 பேர் மாத்திரமே காணப்படுவதாகவும் அத்தொகை போதுமானது அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் உட்பட பொருட்களின் விலை குறைவடைந்து காணப்படுவதுடன் அதன் பலன் நுகர்வோருக்கு கிடைக்காமையை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுக்கும்புற வாய்மொழி மூலமாக கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். நுகர்வோர் சட்டம் 20 வருடங்களாக திருத்தப்படவில்லை என்றும் தற்போது காணப்படும் சட்டத்தை மாற்றியமைத்து அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கும் சட்டமா அதிபருக்கு தற்போது அனுப்பப்பட உள்ளதாக அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். தமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா கூறியமை தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்க பொது நிதி பற்றிய குழுவின் தலைவர் என்ற வகையில் தமக்கு வெவ்வேறு தரப்பிலிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா நேற்று நாடாளுமன்ற குற்றச்சாட்டியிருந்தார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற வேண்டிய தேவை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வாவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறியப்படுத்தியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக காசல் டீ மற்றும் மவுசாக்களை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் பெருக்கெடுக்கும் அளவை எட்டியுள்ளதாக அந்த நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து விமல சுரேந்திர, லக்சவான, நியூ லக்சவான, கெனியன் மற்றும் பொல்பிட்டிய நீர்மின் நிலையங்களில் நீர்மின் உற்பத்தி அதிகபட்ச கொள்ளளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை கவனத்தில் கொண்டு டெங்கு பரவும் இடங்களை அழிப்பதற்கு ட்ரோன்கள் மூலமாக நுளம்பு ஒழிப்பு மருந்து தெளிக்கப்படும் என கொழும்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் PK புத்திக மகேஷ் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண டெங்கு கட்டுப்பாட்டு குழுவின் ஆலோசனையின் பேரில் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் இப்பணியை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் சுகாதார வைத்திய அதிகாரியின் 5 பிரிவுகளும், கம்பகா மாவட்டத்தில் 6 பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 8 பிரிவுகளும் வெள்ள நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டு உள்ளது. இதற்கு அமைய ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை அவருக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக இந்த சேவை நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுமதியின் கீழ் ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மேலும் 6 மாதங்களுக்கு செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முப்படையில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் யாத்திரைக்கான இலவச வாய்ப்பை வழங்க சவுதி அரேபியா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமிந்த பண்டாரத் தென்னக்கோனின் விசேட கோரிக்கைக்கு அமைவாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹலித் ஹமட் அல்கதானியின் தலையீட்டில் இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சரின் கோரிக்கைக்கு அமைய சவுதி அரேபியா தூதுவரினால் வருடாந்த ஹஜ் யாத்திரைக்கான 5 விசேட வாய்ப்புகளை அந்நாட்டு அரசாங்கத்தின் ஆதரவுடன் பெற்றுக் கொடுப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
நுவரெலியா கந்தப்பளை நகரில் நேற்று மாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஒருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகி கவலைக்கிடமாகிய நிலையில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கந்தப்பளை போலீசார் தெரிவித்தனர். குறித்த பஸ் விபத்தில் கந்தப்பளை ஹொங்கோடியா கீழ்பிரிவைச் சேர்ந்த 42 வயதான கந்தையா சந்திரகுமார் என்ற நபர் படுகாயங்களுக்கு உள்ளாகியதாகவும் அவரை உடனடியாக மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். அத்தோடு பஸ்ஸின் சாரதியை கந்தப்பளை போலீசார் கைது செய்துள்ளனர். பதுளை கலன்கோபோ தோட்டக்குளத்தில் ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஹகட்ருப போலீசார் தெரிவித்துள்ளனர். கும்புரே கெதர மககும்பர ஹகட்ருப பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுமார் 2 தினங்களுக்கு முன் கலன்கோபோ தோட்ட பகுதியில் அமைந்துள்ள குளத்துக்கு அருகாமையில் சட்டை மற்றும் பணம் ஆகியவை காணப்பட்டதாகவும் இவர் குளத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவர் வேறு ஏதேனும் அசம்பாவிதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என பல கோணங்களில் ஹகட்டருப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளிக்கிழமை ராணுவத்தினரின் உதவியுடன் குறித்த குளத்தில் தேடுதலை மேற்கொண்டு வந்ததாகவும் இருப்பினும் குறித்த நபரின் சடலம் நேற்று மாலை வரை கிடைக்கவில்லை எனவும் ஹகட்ருப போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த காலி சிறைச்சாலை கைதியொருவர் தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காலி சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் என்றும் வைத்தியசாலையின் கழிவறையிலிருந்து தப்பி சென்றுள்ளார் என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். கழிவறைக்கு செல்வதற்காக கை விலங்குகளை அகற்றிய சிறைச்சாலை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக கழிவறைக்கு முன்பாக காத்திருந்தனர். எனினும் அவர் கழிவறையிலிருந்து பாய்ந்து தப்பி சென்றுள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சனிக்கிழமை காலை வத்தலை எந்திரமுள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். எந்திரமுல்லையிலிருந்து வத்தலை நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் மோதியுள்ள நிலையில் விபத்தில் காரில் பயணித்த பியகம பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் ஒருவரும் கொழும்பில் தனியார் துறையில் பணிபுரிந்து வந்த 34 வயதுடைய பெண் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை எந்திரமுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 26 வயதுடைய யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று கொழும்பிலிருந்து கண்டி செல்லும் பிரதான வீதியில் கேகாலை மங்களகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியொன்று எதிர்த்திசையில் இருந்து வந்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் 3 பயணித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் யுவதி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். யாழ் குடத்தனி பகுதியில் கசிப்பு உற்பத்தி விற்பனை செய்தார்கள் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினரால் 3 கைது செய்யப்பட்டதுடன் பெண்ணொருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மேலும் தெரிய வருகையில் காவல்துறையினர் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடம்பெறுவதாக பல வீடுகளில் சோதனை நடத்தியுள்ள நிலையில் அந்த நடவடிக்கையின் போதே சிந்தியா என்பவரது வீடு சோதனையிடப்பட்டுள்ள போது அங்கு கசிப்போ அல்லது வேறு எந்த பொருட்களும் அங்கு இருக்கவில்லை. இதன்போது காவல்துறையினர் ஆய்வுகளை நடாத்தி கொண்டிருந்த போது குறித்த பெண் தனது தொலைபேசியினால் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இதனை அவதானித்த காவல்துறை உறுப்பினர் ஒருவர் அந்த பெண்மணியிடமிருந்து தொலைபேசியை பறித்ததுடன் அவரின் களத்தை நெரித்தும் காலால் குத்தியும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரயில் இயந்திர இயக்கவியல் பொறியியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பினால் இதுவரை 80க்கும் மேற்பட்ட ரயில் பயணங்கள் ரத்தாகியுள்ளன என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ரயில்களுக்காக காத்திருந்த மக்கள் பாரிய அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பினால் நேற்று மாலை மாத்திரம் 43 ரயில் பயணங்கள் ரத்தாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரயில் இயந்திர இயக்கவியல் பொறியியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக நேற்று பிற்பகல் வரை 32 ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இதுடன் இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.